Now comes the grammar part. Grammar. Of course, it is a revision. Here we have nouns. Nouns is a revision now. We are not going into details. We are just revising it. What is a noun? You have to mug it up. What is a noun? Noun என்றால் என்ன? A noun is a word or name of a person, place or thing. Noun என்றால் என்ன? அது ஒரு வார்த்தை. அது ஒரு நபரையோ இடத்தையோ பொருளையோ குறிக்கக்கூடியது. ஒரு நபரை, ஒரு பொருளை, ஒரு இடத்தை குறிக்கின்ற வார்த்தை அல்லது பெயர் நவுன் என்று சொல்லப்படுகிறது. இதை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ next we have common noun. Common noun. What is common noun? Common noun is also என்ன சொல்றாங்க? Names of persons, places, things. ஆனால் in general. ஞாபகம் வச்சுக்கோங்க, in general. அப்படி என்றால் பொது பெயர்கள் அனைத்தும் காமன் நவுன்ஸ் என்று அழைக்கப்படும். என்ன பொது பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இதுல மேன் அப்படின்னு இருக்கு. மேன் என்றால் அனைத்து மனிதர்களையும் குறிக்கும். மேன். I saw a man. His name was சேகர். I saw a man. ஒரு மனிதனை பார்த்தேன். பொது பெயர். மனிதன் என்பது பொதுவாக அனைத்து மனிதர்களையும் அழைக்கக்கூடியது. ஆகையினால இது காமன் நவுன் என்று சொல்லப்படுகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க, மேன். இப்ப ஸ்கூல். ஸ்கூல் என்பதும் பொது பெயர் தான். எப்படி? எலிமெண்டரி ஸ்கூல் இருக்கு, பிரைமரி ஸ்கூல் இருக்கு, ஹை ஸ்கூல் இருக்கு, ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கு. அதோட பல பெயர்களிலும் ஸ்கூல்கள் உண்டு. அப்போ பள்ளி என்பது பொது பெயர். So school is a common noun, common name for it. So common noun. And book. We have lakhs and lakhs of books. நிறைய புத்தகங்கள் இருக்குது. எந்த புத்தகம், எதற்கான புத்தகம், யாருக்கான புத்தகம் அப்படி என்று சொல்லாமல் பொதுவாக புத்தகம் என்று சொல்லும்போது இது பொது பெயராக ஆகிவிடுகிறது. சரியா? அப்போ these things are called common noun. What is common noun? Persons, places, things in general. Okay. Now next we have proper noun. Proper noun. Persons, places, things, of a particular. Particular என்றால் குறிப்பிடுகின்ற அப்படின்னு அர்த்தம். அப்ப இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பாருங்க. ப்ராப்பர் நவுன் இதுவும் இந்த பிளேசஸ், பர்சன்ஸ், பிளேசஸ், திங்ஸ் இவர்களின் பெயர்களைத்தான் குறிக்கும். ஆனால் இது குறிப்பிட்டது. எப்படின்னா, இப்ப சதீஷ், உங்க புக்ல இருக்கிற எக்ஸாம்பிளே கொடுக்குறேன். சதீஷ் என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு பையனுடைய பெயர், ஒரு நபருடைய பெயர், ஒரு மனிதனுடைய பெயர். குறிப்பிட்டு சதீஷ் என்றால் இவன் தான். அப்போ இது ப்ராப்பர் நேம் என்று சொல்லப்படுகிறது. இப்ப சென்னை, அந்த குறிப்பிட்ட அந்த ஊரின் பெயர் தான் சென்னை. ஆகவே இது ப்ராப்பர் நவுன். அடுத்து வரும்போது ஒனிடா, இதுவும் ஒரு குறிப்பிட்ட கம்பெனியினுடைய பெயராக இருக்கிறதுனால் இது ப்ராப்பர் நவுன். இந்த மாதிரி பர்டிகுலரைஸ் பண்ணி சொல்லக்கூடிய அனைத்துமே ப்ராப்பர் நவுன் என்று சொல்லப்படுகிறது.